நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும்ல, இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு காயக்வாட் சிவம் துபேவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேருமே வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங்கை ஸ்டார்டிங்ல வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, கண்டிப்பா இன்னைக்கு சிஎஸ்கே 150 ரன்னாவது எடுப்பாங்களா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் தான் அப்படியே வந்து மேட்சை வந்து மாத்திருச்சுங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் லக்னோக்கும் நடக்கிற மேட்ச்ல லக்னோ வந்து டாஸ் வின் பண்ணி நம்மள வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ண சொன்னாங்க. சரி, இன்னைக்கு ரஹானேவும் ருத்ராஜ் காயக்வாடும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க, பவர் பிளேலே அதிக ரன்னை வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ரஹானே வந்து ரொம்ப வேகமாவே ஹென்ரியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் டேரி மிச்சல் வந்தாரு. ஒரு கட்டத்துல காயக்வாடு நின்று நல்லா அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. சரி, டேரி மிச்சல் வந்து அப்பதான் ஒரு 4 அடிச்சாரு. சரிப்பா, இன்னைக்காவது கொடுத்த 14 கோடிக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும், நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவரும் எஸ்தாக்கூரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜடேஜாவும் வந்து ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவரும் அவுட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி 3 விக்கெட் போனவுடனே என்னையா விக்கெட் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு, ஸ்கோர் எகிற மாட்டேங்குது, இப்படியே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க சிவம் துபே வந்தாரு. வந்த மனுஷன் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் 6 அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம எஸ்தாக்கூரோட பால்ல வந்து ஹேட்ரிக் 6 அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க. அதை வந்து பார்த்துட்டு இருந்த காயக்வாடு, என்னப்பா இது வரைக்கும் நான் 4 மட்டும் தானே அடிச்சேன், இப்ப எப்படி 6 அடிக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு காயக்வாடும் ஒரு கட்டத்துல அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. ரெண்டு பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வந்து லக்னோ வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாம ரொம்பவே திணறிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல காயக்வாடு வந்து அதிரடியா விளையாண்டு செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த துபே, நீங்க மட்டும் தான் செஞ்சுரி அடிப்பீங்களா, நானும் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற லெவல் இன்னிங்ஸை வந்து கொடுத்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல 2 பால் மிச்சம் இருக்கும்போது சிவம் துபே வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க. அப்புறம் தோனி கிரவுண்டுக்கு வந்தவனே கிரவுண்டே பத்திக்கிச்சுங்க. பயங்கரமா ஆரவாரத்தை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தோனி வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல தான் வந்து நின்றுட்டு இருந்தாரு. கடைசி பால்ல தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி, கடைசி பால்ல என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசி பால்ல வந்து 4 அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு. இதனால இன்னைக்கு சிஎஸ்கே வந்து 20 ஓவர் முடிவுல 210 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, இவ்வளோ ரன் எடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்ல கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடக்கூடாதுங்க. ஏன்னா டியூ ஃபேக்டர் வந்து இருக்கிறனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். அதனால பவர் பிளேல வந்து ஒன்று ரன்னை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை எப்படியாவது வந்து விக்கெட் எடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க, பவுலிங்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.